நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம் புதிய நடந்தட விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் நம்ம கார்ட்டூன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். வாங்க எபிசோட்குள்ள போலாம். ரேகா மா, சொல்லுமா. ஏடி என்னடி, உன் வீட்டில் எதனா சொன்னாங்களா? யாரம்மா கேட்குற? எப்பவும் எனக்கு உண்மைப்படுத்திக்கிட்டு இருக்க என் மாமியாரை சொல்றியா? இல்லை, நான் ஒருத்தி இங்கே 4 மாதம் கர்ப்பமாக இருக்கனே, அதை கூட கண்டுக்காம இருக்க என் புருஷனை கேட்குறியாம்மா? ஏடி என்ன மன்னிச்சிருடி. பரவாயில்லம்மா, நீ என் மேலே இருக்க அக்கறையில் தானே கேட்குற. பேசுகிறாடி? எங்கம்மா ஃபோன் பேசவே இல்லைம்மா. நானாக தான் போடணும்னு நினைக்கிறேன். நீயா போட்டு பேசலாமல்ல? பேசுகிறேம்மா, பேசுகிறேன். முதல்ல அழாதம்மா. சரிடி. ஐயோ ஐயோ, இன்னைக்காவது இந்த நாய் ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா இவன் ஒழுங்கா இருக்க மாட்டான் போலயே. இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள நம்ம போதும் ஆயிடுவோம் போலயே. என்னடா பண்றது? ஏடே ஏடா ஏந்துடுறா. பக்கம் மழை பெய்யுது, மதியானம் வெயில் அடிக்குது. ஏந்துடுறா டேய். ஒண்ணுமே தெரியாம குடிச்சிட்டு கிடக்குறான் பாரு. ஏன் சோக்க கதையை கேடு தாய் கோலமே, எம்மா தாய் கோலமே. இருக்கும்டா இருக்கும். உன் கதையை வேற எல்லாம் 4 பேர் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா சிரிச்சுடுவாங்க. பாட்டை பாரு, பாட்டை எங்க உருப்பட போகுது. காலையிலே நல்லா குடிச்சிட்டு கிடக்குறான். இவங்கிட்ட பேச்சு ஒரு பிரச்சனமும் இல்லை. முதல்ல போவோம் நம்ம. என்ன போன் சவுண்ட் ஏதோ கேட்குது? போன் அடிக்க தட்டுக்கு எடுத்து பேசுவான். யாருன்னு கேட்போம். என்ன இது? இந்த பையனுக்கு பொண்ணை பார்த்தோம்னா அந்த வீட்டுக்காரருக்கு பேசுறாங்க. இவன் வேற இப்படி குடிச்சிட்டு கிடக்குறானே. அவங்க கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது? எப்படியோ சொல்லி சமாளிப்போம். ஹலோ சமந்தி, சொல்லுங்க சமந்தி, எப்படி இருக்கீங்க? என் மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கும்மா. எப்படி மாப்பிள்ளை எங்க ஆளையே காணோம்? பேசக்கூட பண்றாரு. அவன் எங்க பேசுற நிலைமையா இருக்கா? மாப்பிள்ளையா மாப்பிள்ளை? நல்லா மாப்பிள்ளை பிடிச்சிருக்காரு பாருங்க. என்னம்மா சவுண்ட் எதையும் காணோம்? இருக்கீங்களா? பேசுறீங்களா? ஐயோ ஐயோ சமந்தி, இங்கதான் இருக்கா. சிக்கனல் கடற்கரையா இருக்கு. சரி சரிம்மா. வந்துச்சே பீலிங்சா, வந்துச்சே பீலிங்சா. ஏம்மா என்னம்மா ஏதோ சவுண்டு கேட்குது? பாட்டு பாடுறீங்களா? நான் எங்க பாட்டு பாடுறேன்? அந்த குடி யாரும் பாட்டு பாடி பழையறான். சமந்தி ஒரு நிமிஷம் இருங்க. மியூட்டில் போட்டு அவனுக்கு போய் ஒரு நங்கு வாயை அடைக்கணும். வந்துச்சே பீலிங் 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 பீலிங்சா. வரண்டா உனக்கு பீலிங்ஸ் வரும். இரு, பீலிங்ஸை கொடுக்குறேன். அடி கொடுத்தா வலி வரும்ல, அந்த பீலிங் எப்படி இருக்குன்னு வாங்க. ஏய் தாய் கிளவி, எதுக்கு என்ன அடிக்கிறேன்? பண்ணதுக்குலாம் அடிக்காம என்னடா? வாங்கி முடிட்டு கொஞ்ச நாளைக்கு இரு. போன பேசிட்டு வரேன். உனக்கு இருக்கு அப்புறம். தாய் கிளவி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா உன்னை பார்சல் பண்ணிக்கிட்டு அப்புறம் சுவாக பாட்டை போட்டுருவேன் பாத்துக்க. போடுங்கடா போடுங்க. இன்னொரு அடி கொடுத்தா உனக்கு சரி போடும்னு நினைக்கிறேன். ஐயோ சம்மந்தி வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் பேசுவோம். நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன்டா. ஓடி தாய் கிளவி. சம்மந்தி இருக்கீங்களா? இருக்கோம்மா. என்னம்மா எங்கம்மா போயிட்டீங்க? இல்ல சம்மந்தி, பக்கத்துல ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அதான் பேசினேன். சரி சரிம்மா. முறையா வந்து பொண்ணு பார்த்துட்டு போங்க. என் தங்கச்சி வீட்டில் எனக்கு சொந்தக்காரங்க கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து பொண்ணு மட்டும் பார்த்துட்டு வந்தால் போகணும். அப்புறம் நிச்சயம் தேதியை அன்றைக்கே குடிச்சிடலாம். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. சரிம்மா, அதுக்கு சொல்ல தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரிங்க சம்மந்தி. எங்கம்மா மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டால் ரீச் ஆக மாட்டேங்குது. என் பொண்ணும் சொன்னா அவன் யார் நினைச்சாலும் ரீச் ஆகாத இடத்துல இருக்கான். இவங்க வேற. என்னம்மா சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி. சரி சம்மந்தி, நான் சொல்லிடுறேன். வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசவா? சரிங்க. இவன் ஒரு ஆளுங்க இவருக்கு கல்யாணத்தை வேற பேசிக்கிட்டு நம்ம தலைவலி போகுது. நல்லா தூங்கிட்டானா? தூங்கி தொலையிட்டோம். அமைதியா இருக்கானா? இன்னும் இவன் விஷயம்லாம் தெரிஞ்சுன்னா ஊரே நாடு போயிருமே. அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை எப்படியோ பண்ற மாதிரி பண்ணி நகையெல்லாம் புடுங்கிடணும். இது ஒரு பக்கம் பண்ணிவிட்டு இந்த அளவு மாவள இவனுக்கு பிடிச்சிருக்காட்டுக்கு அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். இவன் மண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியறதுக்கு முன்ன இதெல்லாம் முடிக்கும். முடிச்சு காட்டுறேன். அத்தாச்சி வாங்க. அத்தாச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாட்டேன். என்ன அவ கையில தான் சொல்லி விடுவியா? ஏன் நீ கூப்பிட்டா? ஐயோ அத்தாச்சி அப்படிலாம் இல்லை. போன உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன், அவன் தான் கொடுக்க மாட்டேன்ட்டா. நீங்கள் ஏதோ வேலையில் இருந்தீங்கன்னு. ஆமாட்டி, என்ன டீ பண்றது? அவளுக்கு நீயாவது சொல்லணும். ஒரு வேலையும் பார்க்க மாட்டாடி. கூட்ட நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, அவளை சொல்லியும் குறை இல்லை. புள்ள வேலைக்கு போயிட்டு வரான்ல,
அந்த கலப்பில் இருக்கா. இருந்தாலும் கூட மாடி செய்யலான்னு ஒரு ஆசை, மல்பாசை. இருந்தாலும் உங்களை மாரி மாமியார் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆச்சி. வீட்டையே பார்த்துக்கிறீங்க இவ்வளோ வயசான காலத்துலேயும். என்னது பண்ணுறது, நமக்கு நம்ம குடும்பம் முக்கியம்ல. அது வேணா சரிதான் அத்தாச்சி. அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீயும் ஹெல்ப் பண்ணிடி, பாவம் தனியாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு. புரிஞ்சுக்குவா சீக்கிரம், விடுங்க. மருமகளை குரலான்னு சொல்லலடி. அவன் நல்லா இருந்தா போதும். ஏதோ நான் இருக்க காலம் மட்டும் என்னால் முடிஞ்சதை செஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் அவ தானே கஷ்டப்படணும். இப்பவே என் கூட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான்னா நல்லது தானே. கல்யாணம் ஆகி 7-8 வயசுல ஒரு பையனை வச்சுக்கிட்டு இன்னும் ஒழுங்கா சமையல் செய்ய தரலன்னா ஊரை சிரிக்காது. எல்லாம் வாஸ்தவம் தான் ஆச்சு. சரி விடுங்க. சரி மட்டே. என்னைய வர சொன்னா அவளை காணும். அவள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஸ்கூட்டரில் வந்துக்கிட்டு இருக்கா. டிப்ஸ் அடிக்கிறாளா? ஆமாம் அத்தாச்சி. கேட்டே என்ன மட்டே பிளாஸ்டிக் பூவை போட்டுக்கிறேன். என்ன அத்தாச்சி பண்ணுறது, செலவு கொஞ்சம் ஆச்சு. வண்டி எடுக்கவே அங்கேயும் கடன் வாங்கி தான் பண்ணேன். கேட்டே உனக்கு நாளா இல்லையா? என்கிட்ட கேட்டா குறைஞ்சு போடுவீங்களா? ஐயோ அத்தாச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. என்ன சும்மா ஒரு மெப்பனைக்கு தானே போட்டிருக்கோம். கேட்டே புதுசு புதுசாக ஆரம்பிக்கிற. ஏதோ புது பூவை போட்டா என்ன வாண்டி? இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஆச்சி. மாலை ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சாமி படத்தை வச்சு அதில் போட்டுக்கலான் இருக்கேன் அத்தாச்சி. சரி சரி. ஏட்டே என்னடி ஒண்ணுமே இல்லாம அப்படியே வச்சிருக்கீங்க? பூஜை போடணும்னு சொல்லிவிட்டு அவளுங்க வரணும்ல. ஆமா, இப்படியே நீ சின்ன குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி ஒண்ணு ஒண்ணா உன்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்களா? எங்கிட்ட மற்ற பொருள் எல்லாத்தையும் எடுத்துருவாடி. சாமி போட்டாவை எடுத்துருவா, திருநீர் டப்பா எடுத்துருவா, சூடம் அதெல்லாம் பார்த்து எல்லாம் வாங்கி வச்சியா இல்லையா? எல்லாம் சொல்லிட்டேன், தேவிக்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆச்சி. அவள் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா. எல்லாத்தையும் மடமடன்னு எடுத்துருவாடி. நல்ல நேரத்தில் பூஜையை போட்ட வேண்டியதான். சரி அத்தாச்சி. போ. என்ன இவ ஆளு தான் பெருசா வளர்ந்துருக்காளே தவிர ரொம்ப வெள்ளந்தியா இருக்காளே. கடவுளே அவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து நல்ல தொழிலை தொடங்கிக்க ஆசீர்வாதம் பண்ணுப்பா. பார்க்காத கஷ்டத்தெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கா. நீ தான் துணையா இருக்கணும். கோயில் மணியா அடிச்சுக்கிச்சு. இவ்வளவு எங்க ஊர் சுத்துறாளும் தெரியல. கேட்டே சீக்கிரமா வாங்கடி. ஜெசி, அத்தை, வாங்கத்தை. என்னத்த நேற்றுக்குதான் வீட்டுக்கு வந்தோம், இப்ப வந்து வீட்டுக்கு பாக்குறீங்க? சும்மா அவளை பார்க்க கூட வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை. ரூம் இன்னும் அப்படியே தாண்டி வச்சிருக்க சின்ன வயசுல இருந்து. ஆமா அத்தை, எப்பயாவது வந்தா நீங்க சரி பண்ணி வச்சுட்டு போவீங்க. எனக்கு என்ன சரி பண்ண, அம்மாவா இருக்காங்க. ஆண்டி அப்படிலாம் சொல்லாத, நான் உனக்கு அம்மா மாரி தானே. ஆமா அத்தை, நீங்க இருக்கீங்க எனக்கு அம்மா தான் நீங்க. சரி சரி, நான் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன் பழசி விஷயம். எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லுங்க. எப்படிடி ஒன்னால மட்டும் இப்படி எல்லாத்தையும் மறைச்சிட்டு சந்தோஷமா பேச முடியுது, நிக்க முடியுது? என்னாலே முடியல. ஏடி அத்தை, உங்களை அடி வாங்க போறீங்க பாருங்க நீங்க. இப்ப அது இதுன்னு பேசாதீங்க. எதுக்கு வந்தீங்க விஷயத்த சொல்லுங்க. ஓவரா தான் பண்ணுவா. சரி சரி விஷயத்த சொல்லுங்க. இல்ல, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா, அந்த பையனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அதுதான் விஷயமா? முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அப்ப கேட்டா என்ன, நீ தான் ஓவரா சீன் போடுறீங்க. ஓவரா பண்ணாதீங்க. நீங்க முதல்ல பேச நார்மலா வைங்க, அப்ப நான் தான் காட்டுவேன். ஒண்ணும் வேணாம். சரி ஓகே, அப்ப போங்க. ஏட்டி காட்டு. அப்ப பேச ஒழுங்கா வைங்க. இல்ல சிரிக்கணும், ஸ்மைல் பண்ணுங்க. அப்பா என்னால சிரிக்கலாம் முடியாது, போதுமா? இப்பயே போதும். அம்மா எப்ப பார்த்தாலும் ஊர்றன்னு பேசிக்கிட்டு எங்க அம்மா பத்தியே பேசிக்கிட்டு. உங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் என்ன தனியாவா இருந்தேன்? எனக்கு என் அப்பா இருந்தாரு. அத்தை, என் அத்தை என் அம்மா மாரி நீங்க பாத்துக்கிட்டீங்க. எனக்கு எந்த குறையும் இல்லாம தான் நான் வளர்ந்தேன். என்னைய என் அம்மா மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ கவலைப்படக்கூடாது சரிங்களா? வாங்க மாப்பிள்ளைய காட்டுறேன். இறைவா, இந்த தாய் இல்ல பிள்ளைக்கு நீங்க தான் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். இறைவா, பாத்திருக்க பையன் நல்ல பையனா இருக்கணும். இவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவளுக்கு துணையா இருங்க. அனி, நீங்களும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்க பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவளை நல்ல வாழ்க்கைக்கு அனுப்புங்க. நீ என்னடி போன் காட்ட சொன்னா லேப்டாப் கூட்டு வர? ஐயோ அத்தை, இந்த காலத்துல இருக்கீங்க நீங்க. நான் போன்ல காட்டணும்னு நினைச்சேன். போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல, அதனால லேப்ல காட்டிருக்கேன். இருங்க வந்துடும். லேப்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் போட்டோஸ், அதுல பாருங்க. இந்த காலம் எப்படி எப்படிலாம் மாறிடுச்சு. காட்டு, அந்த லக்கி பாய்னு பாக்குறேன். அப்படியா? ஏன் லக்கி பாய்னு சொல்றீங்க? என்ன, என் பையனுக்கு கூட கிடைக்காத அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பாக்குறோம்ல. நாங்க அப்பவே சொல்லிட்டோம், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா சும்மா விளையாட்டு கூட சொல்லக்கூடாதா? சும்மா நானும் விளையாட்டுக்கு தான் விளையாண்டேன். சரி மாப்பிள்ளை பார்க்கணுமா வேணாமா? கையை நீட்டிக்கிட்டே இருக்காதடி, மாப்பிள்ளைய காட்டு.
தெளிவா சொல்லுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா பேசிக்கிட்டே இருக்காம மாப்பிள்ளை யாருன்னு காட்டமா? காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.